எந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகாலம் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் அடைக்கலமே நித்திய புகழ் ஆதாரமே. ஆதி தேவன் அடைக்கலமே நித்திய புகழ் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகாலம் நமது தேவன் பரியந்தம் நடத்திடுவார். ஆதி தேவன் அடைக்கலமே நித்திய புகழ் ஆதாரமே. கனக பாதை ஆரிருளில் தூய தேவ அன்பே. கனக பாதை ஆரிருளில் தூய தேவ அன்பே. தேவனாந்திரத்தில் நாயங்காட்டி உன்னை அழைத்தார். தேவன் சதகாலமும் நமது தேவன் மரண பரியந்தம் ஆதி தேவன் ஆதாரமே. 6 மாதங்கள் முடிந்து 2026 6 months முடிந்து செகண்ட் இயர் என்று சொல்லுகிற ஜூலை மாசத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆக்சுவலா எப்பொழுதும் நான் மாத்திரம் இல்ல, நிறைய பேரு வருஷத்தை 2ஆ பிரிப்பாங்க. வருஷத்தை 2ஆ பிரிச்சா முதல் 6 மாசம், இரண்டாவது 6 மாசம். ஜூலை மாசத்துலதான் இரண்டாவது 6 மாசத்தை நாம் ஆரம்பிக்கிறோம். இதனால நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையின் சிறைகளை போல அரணுக்கு திரும்புவீர்களா? நிறைய பேரு அபிஷேகத்தை குறிச்சு ஜாக்கிரதை இருக்கிறது இல்லை. வேதத்துல பார்க்கிறோம், என் சத்துருக்குக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை இணையான அபிஷேகம் பண்ணிடுவேன், என் பாத்திரம் நிரம்பி விடுகிறது. யார் இந்த சத்துருக்கள்? நமக்கு விரோதமாக சூழ்ச்சியை பண்ணுகிறவர்கள், நமக்கு விரோதமாக பின்னால பேசுகிறவர்கள், சாத்தானால ஏவப்பட்ட ஜனங்களா? இல்ல, சத்துரு தான் நமக்கு, சாத்தான் தான் நமக்கு சத்துரு. ஆனா இந்த ஜனங்க சாத்தானால் பயன்படுத்தப்படுகிறார்கள். நாம் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிறோம். கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற ஜனங்களுக்கு கர்த்தர் நித்தம் துணையா இருக்கிறார். நீ கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற ஜனமா? நீ கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற ஜனமா? நீ விசேஷித்த ஜனமா? கர்த்தர் உன்னை விலையேற பெற்ற ஒரு அழைப்பில் அழைச்சிருக்காரா? எஸ், நம் ஆண்டுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, ஒரு விசேஷித்த அழைப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றில் நின்று அவனை விடுவிக்கிறார். யோசித்து பாருங்க, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம், ஆனா அவைகள் எல்லாவற்றில் நின்று கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. துன்பம் என்றால் என்ன? துன்பம்னா நம்ம வீட்டுல நம்ம அப்பா அம்மா நம்மளை திட்டினா அது துன்பம் இல்லை. நம்ம அப்பா அம்மா நம்மளை ஏன் திட்டணும்? ஏன் திட்டுறாங்கன்னா நாம் அவர்களுடைய பிள்ளைகள், அதனால அவங்களுக்கு உரிமை இருக்கு, திட்டுறாங்க. ரோட்ல போறன கூட்டு திட்ட முடியுமா? அவங்களுடைய பிள்ளைகளை தான் திட்டுவாங்க.
அப்பா அம்மா நம்மளை திட்டுறது துன்பம் இல்லை. துன்பம் என்றால் உலக பாதையில நாம் நடக்கும்போது, சில பிரச்சனைகள் வழியாக நாம் கடந்து போகும்போது நம்மை பார்த்து சிரிக்கிற ஜனங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் துன்பம். சில பேர் சொல்றதை கேட்டுங்க. எங்க வீட்டுல எங்க அப்பா எங்களை ஓயாம திட்டிட்டு இருக்காரு, எங்க அம்மா எங்களை ஓயாம திட்டிட்டு இருக்காங்க, ரொம்ப துன்பமா இருக்க, வீட்டுல இருக்கிறதுக்கே பிடிக்கல. நான் சொல்றேன், நீங்க பைத்தியக்கார ஜனங்கள். உங்க அப்பா ஒண்ணு திட்டுறாங்கன்னா, உங்க அம்மா ஒண்ணு திட்டுறாங்கன்னா, அது நிச்சயமா அது நன்மைக்கு எதுவா இருக்கும். அவர்கள் நேசிக்கிறவர்களை அவர்கள் திட்டுகிறாங்க. அதை உபத்திரம் என்றும் பிரச்சனை என்றும் நீங்க சொல்லவே கூடாது. நிறைய நேரில் நம்ம யோசித்து பார்த்திருக்கோம். நம்ம கூட உரிமையை எடுத்து சில பேரை தான் திட்டுவோம், எல்லாரும் திட்ட மாட்டோம். ஏன் சில பேரை திட்டுறோம், எல்லாரும் திட்டாம சில பேரை திட்டுறோம்? நமக்கு யார் வேண்டியவர்களோ அவர்களை தான் நம்ம திட்ட முடியும். தூரத்துல இருக்கிறவங்கள, நமக்கு தூரமா இருக்கிறவங்கள திட்டினா அவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க வேற மாதிரி அதை மேனிபுலேட் பண்ணுவாங்க. சொன்னால தகப்பன் பிள்ளைகளை திட்டுகிறதுனால பிள்ளைக்கு உபத்திரம் இல்லை, துன்பம் இல்லை. துன்பம் இந்த உலகத்துல அநேக விதத்துல நம்மை சார்ந்து வந்திருக்கலாம். ஆனா அந்த துன்பங்கள் எல்லாம் கர்த்தர் இந்த ஜூலை மாசம் மாற்ற போகிறார். அவர் உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறார். நாம் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்தினார். இனியும் நம்மை பாதுகாத்து அவர் சட்டைகளின் மறைவில் நம்மை மறைத்து நம்மை காத்து நடத்துவார். காக்கும் கரங்கள். Can you slightly increase for me? காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி தாண்டிடுவேன். பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். ஓரமாந்திரோ கனியாந்திரோ இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாலும். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாலும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு. சொல்லுங்க. காத்திருப்போர் வெட்கப்பட்டு. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு. அத்திமரமே, நீ கனி கொடுப்பேன்னு பார்த்தா இன்னும் துணர் விடலையா, திருள் விடலையா? கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு. உம்மை நம்புவேன், 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 உம்மை நம்புவேன். நிந்தனைகள் போராட்டப்படினும் இது தேவன் தாங்கினாரே. Come on.
போராட்டம் பாரிடும் நீதியின் தேவன் நேச கொடியன் நேசருமக்காய் ஜீவித்திடுவேன் நேச கொடியன் நேசருமக்காய் ஜீவித்திடுவேன் நம்புவேன் இயேசுவை 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 சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் காண்கின்ற உலகம் தேடவில்லை காணாத பரலோகம் நாடுகிறோம் காண்கின்ற உலகம் தேடவில்லை சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் come on ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா காப்பவரே என்னை காத்தவரே உங்களால் நான் இன்று இருக்கின்றேனே காப்பவரே என்னை காத்தவரே உங்களால் இன்று இருக்கிறேனே உங்க தயவின் இரக்கத்தால் உங்க கிருபையின் ஐஸ்வர்யத்தால் இந்த நாளும் நான் இருக்கிறேன் உங்களால் இருக்கிறேன் உம்மாலே வாழ்கிறேன் நான் அனைத்தீரே இயேசுவே அன்போடே என்னை அழைத்தீரே ஆண்டவ சேவையிலே மறிப்பேன் ஆயத்தமானே ஆண்டவ சேவையிலே மறிப்பேனே ஆண்டவ சேவையிலே மறிப்பேனே ஆயத்தமானே தேவே
நன்றி நன்றி நன்றி, உமக்கு நன்றி நன்றி நன்றி. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து, செங்கடல் தலை நடுவாய் பிரித்த எந்த தேவரன் கரமே, செங்கடல் தலை நடுவாய் பிரித்த எந்த தேவரன் கரமே, தாங்கினீர் நான் வரையில் தயவாய் தயவாய், தயவாய் தயவாய். போற்றி துதிப்போம் தேவ தேவனை புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போம் தேவ தேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நானே பாடி துதிப்பேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்து வைத்த பயந்து பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்து வைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், அசைவாடும் ஆவியே தூய்மை ஆவியானவரே, ஆவியே இந்த இரமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி மாறுமே, இந்த இரமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி மாறுமே, துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால், துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால்,
உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உச்சு தண்ணீரே என்ற தேவாவியே, ஜீவநதியே என்னல் பொங்கி பொங்கி வா. உச்சு தண்ணீரே என்ற தேவாவியே, ஜீவநதியே என்னல் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதம் என் நேசகத்தரே, ஆசீர்வாதம் என் நேசகத்தரே. ஆவியின் வரங்களால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஒற்று தண்ணீரே என்ன தேவ ஆவியே, ஜீவநதியே என்னல் பொங்கி பொங்கி வா. ஒற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஜீவநதியே என்னல் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேசகத்தரே, ஆசீர்வதியும் என் நேசகத்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும், மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை, தண்ணீர் பாயும் தேசத்தை, ஜீவ தண்ணீரே கர்த்தரால் ஜீவ என்னை நிரப்பிடுமே. ஜீவ தண்ணீரா என்ற நல்ல கர்த்தரே. நித்தம் கனம் பெற்றிட ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஜீவநதியே என்னல் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதம் என் நேசகத்தரே, ஆசீர்வாதம் என் நேசகத்தரே. ஆவியின் வரங்களால், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். சோர்ந்து போகாதே நண்பனே, நண்பனே, மனம் துவண்டு போகாதே என் பிரியமே. சோர்ந்து போகாதே நண்பனே, நண்பனே, கலந்து போகாதே பிரியமே, பிரியமே. கர்த்தர் உனக்காய் எல்லாம் செய்திடுவார், நீ ஒன்றிலும் குறைப்பட்டு போவதில்லையே. 6 மாதங்கள் நம்மை நடத்தின தேவனோ, இன்னும் 6 மாதங்கள் நடத்திடுவார். எதை குறித்தும் கலங்காதே, எதை குறித்தும் குழம்பாதே, உன் தேவன் உன்னை பாதுகாப்பாரே. எதை குறித்தும் கலங்காதே, எதை குறித்தும் அஞ்சாதே, தேவன் உன்னை பாதுகாப்பாரே. சங்கட சமயங்களில் உன்னோடிருந்து உன்னை பலப்படுத்தி நடத்துகின்ற தேவன், உன்னை ஆவியால் நிரப்பி அபிஷேகம் செய்து
தூய்மையின் பாதையில் நடத்திடுவார். உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கரம் பற்றி உன்னை நடத்திடுவார். கண்மணி போல் உன்னை காத்திடுவார். கரம் பற்றி உன்னை நடத்திடுவார். உன்னை எப்பொழுதும் சூழ்ந்திருப்பார். உன்னை எப்போதும் சூழ்ந்திருப்பார். ஒரு நாள் கர்த்தருடைய வல்லமை. ஜென்ஸ் முன்னாடி வந்துருங்க ப்ளீஸ். முன்னாடி சேர் போட்டு எல்லாம் ஜென்ஸ் முன்னாடி, யாரும் பின்னாடி உட்கார வேண்டாம். சேர்ல முன்னாடி போடு. எல்லா ஜென்ஸ் முன்னாடி வந்துருங்க. யாரும் ஜென்ஸ் பின்னாடி உட்கார வேணாம். லேடிஸ்க்கு ஃபுல்லா பின்னாடி விட்டுருங்க. 2005 கொஞ்சம் லேடிஸ் கொஞ்சம் ஜென்ஸ்க்கு வழி விடுங்க ப்ளீஸ். அவங்க சேர் போடுறது கொஞ்சம் நல்லா வழி விடுங்க. $2005 கர்த்தராகிய தேவன் இரவு நேரத்துல ஒரு அபிஷேகத்தினால் என்னை அபிஷேகித்தார். 2005 இப்போ 2026 ஆச்சு. எத்தனை வருஷம்? 21 வருஷம். The anointing. அன்னைக்கு ஞான பாட்டுன்ற ஒரு அபிஷேகத்தினால் கர்த்தர் என்னை அபிஷேகித்திருந்தார். அப்ப அந்த நாட்கள்ல 2005 அவ்வளவா ஒரு பாடலை பாடி முடிச்சிட்ட பிறகு அடுத்த பாடலை பாடுவாங்க. ஒரு பாட்டை பாடி முடிச்ச பிறகு ஒரு ரெகுலரா சர்ச்சில் ஒரு பாடல்னா அந்த பாடலை முடிச்சிருவாங்க. அப்புறம் தான் அடுத்த பாடலை பாடுவாங்க. அதனால நிறைய இடங்களுக்கு நான் போவேன். இப்படிலாம் இப்ப மாதிரிலாம் கிடையாது. வாரம் மீட்டிங்ஸ் எங்க நட்சத்திரம், சிந்தாதிபுரட்டு, எக்மோர், குளத்தூர், எங்கெங்க சர்ச்சஸ் இருக்கும் அதெல்லாம் போய் மீட்டிங் நடத்துவேன். ஆனா அவர்களுக்கு நான் பாடுகிறது வித்தியாசமா இருக்கும். இன்னும் ஒரு பாட்டை முடிக்காம இன்னொரு பாட்டு பாடுறாரு. அவங்களுக்கு அந்த நாட்கள்ல தெரியல. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் பாடுறாங்க. ஆனா இப்போ சொல்லுங்க, குறை சொல்ல மாட்டாங்க. ஆனா அன்னைக்கு 2005 பாடலை பாடும்போது ஞான பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும்போது அடுத்த பாட்டு ஸ்டெப்பா பாடல் மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப எங்க அப்பா கூட கேட்டாங்க, என்ன ஒரு பாட்டு பிடிக்க மாட்டேன் அடுத்த பாட்டு. கர்த்தர் நம்மை எப்படி நடத்துகிறாரோ அப்படிதான் நாம் நடத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சோ நான் என்ன ஃபைன் பண்ணனா, எழுப்புதலின் நாட்களிலே கர்த்தர் பயங்கரமா நம்முடைய வல்லமையை ஊற்றுவார். அந்த எழுப்புதலின் நாட்கள் 2004 2005 பயங்கரமா இருந்துச்சு. நான் இப்ப 2026 என்ன கண்டுபிடிச்சேன், 2025 இருந்து கரெக்டா 20 years 2006 பயங்கரமான ஒரு எழுப்புதல். அந்த எழுப்புதல் பாத்தீங்கன்னா அப்படியே ஏறி 2008 அப்படியே இறங்கிட்டு எங்க அப்படியே தமிழ்நாட்டுல அப்படியே ஊழியர்கள்லாம் வருவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்படியே ஆண்டவர் எப்பொழுதும் கிரியை செய்ய மாட்டாரா? எப்போ வேணா கிரியை செய்வார். ஆனா அவருக்குன்னு சில நாட்கள் உண்டு.
ஆனா இந்த நாட்கள் 2025ல ஸ்டார்ட் பண்ணி 2026ல ஒரு திருப்பி ரிவைவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா தெரியுது, ஒரு அனாயிண்டிங் அப்படியே ஆவியானவர் அப்படியே மூவ் பண்றாரு. எதுக்கு தெரியுமா? ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்த, ஜனங்களை அபிஷேகிக்க, ஜனங்க மேல தம்முடைய வல்லமை ஊற்ற. இப்பொழுது எல்னினோ அப்படின்ட்டு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த காலத்துல இருந்தே எல்னினோ இருக்கு. ஆனா இப்படிலாம் வானங்கள் மாறுகிறதும் எல்லாத்துக்கும் சயின்டிஸ்ட் ஒரு தியரி கொடுக்குறாங்க, அவங்களுடைய எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இது கர்த்தரால் வரல, இது சயின்ஸ் இதுல இருக்கு, இதனாலதான் சகப்பாயிடுச்சு. வானங்கள் பெனின்சுலால வந்து பூமி அடிச்சு வந்துச்சு, வந்தவுடனே அடுத்தது என்னாச்சு, வானங்கள்லாம் அப்படியே சகப்பாயிடுச்சு. நானும் முதல்ல பார்க்கும் போது ஏதோ ரீல்ஸ்ல நிறைய பேர் இப்பதான் பொய் சொல்றாங்களே ஒருவேளை அப்படின்னு நினைச்சேன். ஆனா நிச்சயமாவே வானங்கள் சகப்பாயிடுச்சு. நல்ல நியூஸ் சேனல்ல போய் பார்க்கும் போது கிளாரிட்டியா தெரிஞ்சிச்சு, ரியலாவே வானங்கள் சகப்பாய் கர்த்தர். அப்போ நம்முடைய தினத்தந்தியிலையும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏதோ ஒன்று நேச்சர் சொல்லுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஒன்று என்ன சொல்லுது, என்ன சொல்லுதா? நேச்சர். நேச்சருக்கு பேர் என்ன தமிழ்ல? இயற்கை சொல்லுகிறதா. இயற்கையை உண்டாக்கினவர், என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், ரட்சிப்பின் பாதையில் நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபம் இல்லை, ஆனதால் சொரூபம் ஒன்றும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபம் இல்லை, ஆனதால் சொரூபம் ஒன்றும் இல்லை. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதய தண்ணீரே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதய தண்ணீரே, வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டா தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபம் இல்லை, ஆனதால் சொரூபம் ஒன்றும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபம் இல்லை, ஆனதால் சொரூபம் ஒன்றும் இல்லை. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதய தண்ணீரே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். ரபாஷாதந்திரோ கன்யாந்திரோ திராண்டாயாந்திரோ உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாகிய நேர்த்தியான இடங்களில் பங்கு எனக்கு கிடைத்தது. கர்த்தரே, அது அவதான் என்னுடைய பங்கு. நேர்த்தியான இடங்களில் பங்கு எனக்கு கிடைத்தது. கர்த்தரே, அவரே தான் என் பங்கு. நீங்க தான் என் ஆண்டவர், நீதான் என் ரட்சகர். நீங்க தான் என் ஆண்டவர், நீதான் என் ரட்சகர். உங்களாலே உங்களாலே இன்னும் இருக்கிறேன். தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. தூங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை.
அவர் தூங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. வாஞ்சியுள்ள ஆத்துமா இருதய தண்ணீலே, வாஞ்சியுள்ள ஆத்துமா இருதய தண்ணீலே, வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, என்னை உண்டாக்கிய அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. Ribiniandro Kanyandro Shahutro Kanya Rendra Kanyandro Shahutrunya Ramandro Kanyandro Tranganyandro Shahatrunya Rendra Kanyandro Yandro. சொல்லப்போனா கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை நம்ம எழுப்புதலுக்குள்ளே கொண்டு போகிறதை நாம் உணர வேண்டுமே. சொல்ல போனா கர்த்தருடைய அபிஷேகத்தின் கரம் நம்ம எழுப்புதலுக்கு கொண்டு செல்லுகிறதை உணரவில்லையா? யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செய்தாலும் நான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செய்தாலும் கர்த்தரை நான் நோக்கி பார்ப்பேன். சொல்லுங்க. யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செய்தாலும் கர்த்தரை நோக்கி நான் பார்ப்பேன். சொல்லுங்க. யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செய்தாலும் கர்த்தரை நான் நோக்கி பார்ப்பேன். எந்த டிஸ்டர்பன்ஸ் எனக்கு வேண்டாம், கர்த்தர் எனக்கு போதும். சொல்லுங்க. எந்த டிஸ்டர்பன்ஸ் எனக்கு வேண்டாம், கர்த்தரே எனக்கு போதும். என்னெல்லாம் நன்மைகளால் என்னை நிறைத்தவர் எந்த தேவன். என்னெல்லாம் நன்மைகளால் என்னை நிறைத்தவர் என்னுடைய தேவன். என்னெல்லாம் நன்மைகளால் என்னை நிறைத்தவர் என் தேவன். என்னிலா நன்மைகளால் என்னை நிறைத்தவர் என்னுடைய தேவன். எதை குறித்தும் கலங்காதே, எந்த சிந்தனையும் உனக்கு வேண்டாமே. கர்த்தரே நீதான் எனக்குள் முழுமையாக இருக்கும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். Triandro Shahutro Kanyandro Sangeetude Yundro Kashahutro தாழ்மை உள்ளவனிடம். Triandro Kanyandro Shahutro தாழ்மை உள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமோடன் பம்பலனோடன். வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமோடன் பம்பலனோடன். சேவை செய்ய இருப்பாருமே, நித்தம் உங்க தயவினால் நடத்தும். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே. ஏமாட்டு காத்துவே இன்னும் தேவை தீருமே.
கிருபை ஆமா கம்மி பண்ணுங்க. என் ஜீவனிலும் அதே ஏமாட்டம் காத்ததுவே. திருமாந்திரோ கனியாந்திரோ கிருபாஷரந்திரோ கனியாந்திரோ திருபியாந்திரோ கனியாந்திரோ ரஷதந்தன நித்தன கனியாந்திரோ கனியாந்திரோ கிருபாஷஹத்ரோ கஹியாத்ரோ கனியாந்திரோ திரியந்திரோ கனகனா ஷஹுத்ரோனியா ரிவேந்திரோனியா ருபாகா யாந்திரோ கனியாந்திரோ. சத்துருக்கு புரியாத ஒரு பாஷையில கர்த்தர் நம்மை பேச பண்ணுவார். சத்துருக்கு புரியாத ஒரு பாஷையில கர்த்தர் நம்மை ஜெபிக்க செய்வார். நாம் என்னவற்றுக்காக நாம் ஜெபிக்கிறோம்னு சில நேரங்கள் நமக்கே தெரியாது. அந்த வியாக்கியானம் பண்ணணும்னு நினைச்சா வியாக்கியானமே நமக்கு வராது. ஏன் வராதுன்னா கர்த்தர் அந்த வியாக்கியானத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பார். யாருக்கும் எனக்கும் வெளிப்படுத்தாமல் இருப்பார். ஏனென்றால் நாளைக்கு நாளன்னைக்கு அடுத்த மாசம் அடுத்த வருஷம் எனக்கு இல்ல எனக்குண்டானவர்களுக்கு யாருக்காவது ஏதாவது தீங்கை சத்ரு விதைச்சு வச்சானா அந்த விதைக்கிற அந்த சத்ருவின் வல்லமை உடைக்கும்படி கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் வந்து அந்நிய பாஷையில பேசி அந்த தடைகளை உடைப்பார். சாத்தான் கேட்பான், இந்த பிளான் இந்த நாளில கரெக்டா வச்சிருந்தனே ஏது வெடிக்கல? அது வெடிக்காததுக்கு பிறகுதான் கர்த்தர் பேசுவாரு. ஏன் சாத்தான் கிட்ட கர்த்தர் பேச மாட்டாரு? பேசுவார், நல்லாவே பேசுவாரு. சாத்தானே அந்த நாளிலே ஜூலை மாசம் முதல் வாரம் ஆராதனையில அந்நிய பாஷையில கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்னுடைய ஒளிக்காரனுக்குள்ளிருந்து பேசின வார்த்தைகளிலே இந்த கட்டை உடைக்கும்படி கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் அன்னைக்கு பேசினார். அதனால் இந்த கட்டு உடைக்கப்பட்டது. ஒருவேளை இன்னைக்கு நேற்று என்னுடைய தாசன் அந்த காரியத்துக்காக ஜெபிக்கல, அதனால நீ என்ன நினைச்சேன்னா அவர்தான் ஜெபிக்கலையே நம்ம இறங்கி நம்ம வேலை செய்வோம் நீ நினைச்ச. ஆனா இதுக்காக ஜூலை மாசம் 2026 முதல் வாரத்திலேயே கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் நீ போட போகிற பிளான் நீ போடுறதுக்கு முன்னாடியே முன் குறித்து அறிந்து என் ஜனமாகிய என் ஜனங்களுக்குள் இறங்கி அவர்கள் பேசின அந்நிய பாஷையின் வல்லமையில இந்த காரியத்துக்காக பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கும் போது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட ஜெபிக்கும் போது கர்த்தராகிய தேவனாகிய நான் கேட்காமல் என்னுடைய செவிகளை மறைப்பேனோ? என் மீட்பரால் அருள் பெற்று என் பாவம் நீங்க கண்டு இசையரில் ராஜிப்பினார். மன்னாரிலே மாறுதல் காண Ramandro Kanyandro Shahutro Kanyandro Ningina Pode Yen Piparal Arupet Madu Yahudiratal Yen Pavam Ninga Kande Esayar Rachipina நான் பிரமித்து நின்று பேரன்பின் வாகத்தை நோக்கி பார்த்தேன். என் உள்ளத்தின் சமாதானம் சம்பூரணமாய் இறங்கும் மாதுய
ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் எழுப்புதலுக்காக நீங்க பிரயாசப்பட்டு ஜெபிக்க போறீங்க? எழுப்புதல்னா என்ன தெரியாது பாஸ்டர் எனக்கு. எழுப்புதல்னா என்னுடைய எழுப்புதலா, என் வீட்டுல ஒரு எழுப்புதலா அப்படி நீங்க நினைக்கிறீங்க. எழுப்புதல் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் ஜெபத்துல இருந்து ஜெபித்து கொண்டே இருப்பாங்க. சடனா 50வது நாள்ல இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்துட்டாரு. பிரசங்கம் பண்ணிட்டு மேல போயிட்டாரு. போன பிறகு எல்லாம் காத்திருந்தாங்க. எதுக்காக காத்திருந்தாங்க? எழுப்புதலுக்காக காத்திருந்தாங்க. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து மரிச்சு பிறகு சீமோன் பேதுரு அவங்களும் திருப்பி மீன் பிடிக்க தான் போயிட்டாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து அவங்களை உற்சாகப்படுத்தி அப்புறம்தான் அவங்களுடைய வேலை என்னன்னு தெரிஞ்சு அவங்க முழங்கால் படிட்டு மேலறையில ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. They started praying. அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. 50 நாள், 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோட கூட இறங்கினார். 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு கூட இறங்கினார். That's the day of the Pentecost. அந்த நாள் தான் பெந்தகோஸ்ட் நாள் என்று சொல்லுகிறோம். பெந்தகோஸ்ட் என்றால், பென்டிகாஸ்ட் என்றால் 50th day. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பலம் அடைந்து சீமோன் பிரதர் பிரசங்கம் பண்றாரு. இயேசு கிறிஸ்து குறித்து சொல்றாரு. ஒரே நாள் 3000 பேரு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றாங்க. ஹல்லேலூயா. அதுதான் எழுப்புதல். அந்த மாதிரி எழுப்புதல் நம்ம மத்தியில வரணுமா? ஓ பாஸ்டர், என்னுடைய வீட்டுல எவ்வளவு பிரச்சனைகள், இடுக்கத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், சோர்வுல இருக்கிறேன், எங்கிட்ட போய் எழுப்புதல சொல்றீங்க? உயர்வை குறிச்சு சொல்லுங்க, நல்ல வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லுங்க. அதுதாங்க எழுப்புதல். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆத்ம பாரத்தோட கர்த்தரை நோக்கி பார்க்கத்தக்கதான ஒரு எழுப்புதலின் ஆவியானவர் உனக்குள் வருவாரானால், அப்பொழுது எல்லாவற்றையும் களஞ்சேறி எரிந்து விட்டு எல்லா வேர்வைகள் எல்லாம் தொடச்சி போடுறது போல உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தொடச்சி போட்டுட்டு, யார் என்ன சொன்னாலும், யார் எனக்கு விரோதமா பேசினாலும், யார் என்ன செஞ்சாலும், எனக்கு என் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறணும்னு சொல்லி அதை மாத்திரம்தான் என் மனசு சொல்ல ஆரம்பிக்கும். என் மனசுல வேற எதுவுமே இருக்காது. I will not give place to anything more than my Lord. என்னுடைய ஆண்டவராகிய கர்த்தருடைய சித்தத்தை காட்டிலும் வேறு ஒன்றுக்கும் என் இதயத்தில் இடமில்லை என்று சொல்லுவேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன பண்ணாலும், எனக்கு விரோதமாக நின்னாலும் நான் சொல்லுவேன், எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். படைத்த வெற்றியின்
மாதம் இது, இந்த ஜூலை மாதம் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே. இந்த ஜூலை மாதம் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே. எழுப்புதலின் தீ எனக்குள் இருந்து பற்றி எரிய வேண்டும். எழுப்புதலின் தீ எனக்குள் இருந்து பற்றி எரிய வேண்டும். அந்த நெருப்பு எல்லா இடங்களிலும் பரவி பரவணுமே. அந்த நெருப்பு தீ எல்லா இடங்களுக்கும் பரவி பரவ வேண்டுமே. ரபாத்ராக்கயாத்ரோ ரேஷதத்ரகனா. ஹalleluya 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 ஹalleluya. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க. உன்னத தேவன். Come on, sing. I don't know the song. உங்களுக்கு தான் தெரியும், பாடுங்க. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள். Come on, sing. அவர் நல்லவரே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க, உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க. பாருங்க. உங்களுக்கு எனக்கு தெரியாது, நீங்க பாடுங்கன்னு சொன்னா நான் யாரும் கவலைப்படல. ஏன்னா எழுப்பது தீ உங்களுக்குள்ள இல்ல. நீங்க மாற்ற பற்றி எரிஞ்சு என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஒருச்சி பார்த்துட்டு, ஓ இவங்க இப்படி பேசுறாங்கல்ல, அவங்க அப்படி பேசுறாங்கல்ல, இதே யோசனை தான். எனக்கு தெரியாது, அது தெரிஞ்சவங்களுக்கு கொடுப்பா. எனக்கு தெரியாதா? எனக்கும் தெரியாது. சூப்பர். தேவ பிள்ளைகளே, I'm not bothered about anyone. மேகி என்ன குறிச்சு என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. நான் எதை குறிச்சு மேகி சொன்னாலும் மேகிக்கு கவலைப்படக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செய்தாலும் எனக்கு கவலை இல்லையே. இது எழுப்பதில் என்னால் உங்க நான் உங்களை மாத்திரம் நோக்கி பார்த்தேன். இது எழுப்பதெல்லாம் இது உங்க நான் உங்களை மாத்திரம் நோக்கி பார்த்தேன். என் கண்களில் கண்ணீர் வராது, உம்மை குறித்துதான் வருமே. அவர்கள் சொன்னார்கள் என்று கலங்க மாட்டேன், ஆனா உம்மை குறிச்சுதான் நான் கலங்குவேன். ஹல்லேலூயா. இந்த வாரம் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் சில காரியங்களை குறித்து என்கிட்ட பேசினாரு. அது என்கிட்ட என்ன பேசினார்னு கூட எனக்கு தெரியல. கனவு மூலமா பேசினாரு. கனவு மூலமா நிறைய காரியங்களை சொன்னாரு. இது அது 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 ஈக்குவல் டு அது. என்ன பாஸ்டர் இது அது ஈக்குவல் டு அதுன்றீங்க? இது அது ஈக்குவல் டு அது. என்ன பாஸ்டர் புரியல? உங்களுக்கு எல்லாம் புரியுதா? எனக்கும் புரியல. எனக்கும் அதான் புரியல. என்னது இது அது ஈக்குவல் டு அது? என்ன பாஸ்டர் புரியாத புதிர சொல்றீங்க? எனக்கும் அது புரியாத புதிர்ன்னு தான் உங்ககிட்ட கேட்கிறேன். இது அது ஈக்குவல் டு அது. சொல்லுங்க. பாஸ்டருக்கு ஏதோ ஆயிடுச்சு நினைக்கிறேன், சரியா தூங்கலன்னு நினைக்கிறேன். நீங்க வந்துட்டாரு, இது அதுன்றாரு ஈக்குவல் டு அதுன்றாரு. நான் சொல்லல, அவர் சொன்னாரு. இது அது சைமன், இது அது ஈக்குவல் டு அது. சொல்லுங்க. இது அது ஈக்குவல் டு அது.
எனக்கு புரியல. ஆனா புரிஞ்சா புரியலன்னாலும், புரிஞ்சும் புரியாம இருக்கிறது போல இருந்தாலும், புரிஞ்சதுதான். ஆமென். அதுதான் கர்த்தர். ஹல்லேலூயா. அதுதான் எழுப்புதலின் வல்லமை. அப்பதான் சொன்ன, என்ன ஆண்டவரே, நான் யாரை குறிச்சு நான் பேசல, யாரை குறிச்சு சொல்லல, யாரை குறிச்சு நான் சொல்ல மாட்டேன், யாரை குறிச்சு பேச போல, யாராவது கில்னா கூட கண்டுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அது ஆமென். அது வேணும்னு சொன்னீங்கல்ல, அது உனக்கு வேணும்னு சொன்னீங்கல்ல, அது இது அது இது அது ஈக்குவல் டு அது. சொல்லுங்க. அது சம்திங் ராங் வித் பாஸ்டர், சம்திங் ராங் வித் பாஸ்டர் இல்ல. அவர் சொல்றத நான் உங்ககிட்ட சொல்றேன். சோ ஆர் யூ ரெடி அப்படின்னாரு. என்னக்கு ரெடி ஆண்டவரே? ஆர் யூ ரெடி அப்படின்னா என்ன ஆண்டவரே? புரியும் ஆனா புரியாது, இல்ல புரியும் ஆனா புரியாதது போல நடிக்கிறது, இல்ல புரியும் ஆனா புரியாதது போல கேட்கிறது. இதுதான் அது. என்ன தெரியல. புரியும் ஆனா புரியாது, புரியும் ஆனா புரியாதது போல இருக்கிறது, புரியும் ஆனா எதுன்னு கேட்கறது, ஆனா புரியும். ரொம்ப குழப்பறீங்க. நிச்சயமா சம்திங் ராங் பாஸ்டருக்கு. ஏதோ something wrong with this, but no, nothing wrong. So the time has come. என்ன சொல்றாரு? The time has come. Oh rashahudro kanyandro treke yoshahudronya ek yoshahadronya trenya kanyandro. கர்த்தர் பேசுறாரு. அப்ப நான் சொல்றேன், யோஷahudro kanya triandronya kineandro Rubashata Kanyandro, Itraka, Yundronia, Redronia Kanyandro, Da Yukashutronia, Driviandro Kanyandro, Trakashahatra Kanyandro. The time has come. The time has come. கமாண்டர்ஸ் டீம் கவர்னன்ஸ் வந்து அங்கங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி, நல்ல எஜுகேஷன் கொடுத்து, நல்ல ட்ரைனிங் கொடுத்து, அங்கங்க கவர்மெண்ட்ஸ், நிறைய அமெரிக்கன் கவர்மெண்ட்ஸ், இஸ்ரேல்ல வந்து மொசாட் எல்லாருமே கமாண்டோஸ் அவங்க தயார் பண்ணி ரெடி பண்ணி அவர்களை ஃபுல்லா எல்லா விதமான வெப்பன்ஸை பயன்படுத்துறதுக்கு எல்லாவற்றையும் பழகி அவங்க யூஸ் பண்ற வெப்பன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அவங்க போய் பின் லேடன் அடிக்கணும்னா, it cannot be sent by an ordinary army. ஒரு சாதாரண ஆர்மினால பின் லேடன் அடிச்சிருக்க முடியாது. பின் லேடன் அடிக்கணும்னா என்ன வேணும்? ஒரு கமாண்டர் டீம் வேணும். ஸோ அமெரிக்கால they had the commander team. ஸோ அந்த கமாண்டர் டீமுக்கு எல்லா விதமான கன்ஸும், எல்லா விதமான ராக்கெட் லான்ச்சஸும், எல்லா விதமான ஹெலிகாப்டர்ஸையும், எல்லா விதமான பிளேன்ஸையும், எல்லா விதமான ஜம்ப்ஸையும், ஹைல இருந்து கீழே குதிக்கிறதுக்கும் கீழ இருந்து மேல குதிக்கிறதுக்கும் எல்லா விதமான ட்ரைனிங்கும் அந்த கமாண்டர்ஸ்க்கு இருக்கும். ஆனா அவங்க வேலை வர்ற வரைக்கும் சும்மா அமைதலோட கூட ட்ரைனிங்ல ஒரு மூலையில அவங்கள யாருனே தெரியாத போல வச்சிருப்பாங்க. They are called the commandos. Hallelujah. Ana traka shahutrokaniatro triandro traka yandro shahutronia tribiko yandro shahutrokaniandro triandro. அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த ஜனங்களை கர்த்தர் பயன்படுத்தும்படி, அந்தந்த ஊழியக்காரர்களை அந்தந்த நேரத்துக்கு ஏற்றபடி கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்கள் தான் கமாண்டோஸ். Hallelujah. Be ready. Your time has come. எல்லாத்தையும் போட்டுக்கோ. எதிரத்தை போட்டுக்கோ. ஷூஸ மாட்டிக்கோ. எல்லாத்தையும் ஷீல்டு எல்லாத்தையும் எடுத்துக்கோ. ரெடியாரு, ப்ரிப்பேர்டாரு. எந்த மிலிட்டரியும் தன்னுடைய ஷூஸ கழட்டி வைக்க மாட்டாங்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கழட்டி வைக்க மாட்டாங்க. The weapons, everything will be ready. When the time has come, ready now. Come on, target. நேரா கன் எடுத்து ஷூட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. They are called the final generation. That is called the Joshua generation. The call for the Joshua generation. ஒரு யோசுவாவின் சந்ததிக்கு கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார்.
நான் உன்னை அந்த நாளிலே தி ஆர்மி ஆஃப் காட் என்று அழைக்கவில்லையா? அந்த ஆர்மி ஆஃப் காட்ல இருக்கிற நீ தூங்குற நேரம் போதும், இதோ விழித்திருந்து கர்த்தருடைய ஜனங்களுக்கு போராடி கர்த்தருடைய ஜனங்களை இந்த எழுப்புதல் நாட்களிலே விடுவித்து அவர்களை அவர்களுடைய தேசத்திலே கர்த்தர் அவர்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்குவேன் என்று சொன்ன பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அவர்களை கொண்டு வந்து அவர்களை அந்த நல்ல தேசத்துல கொண்டு வந்து விடுவதற்கு நான் உன்னை ஏற்படுத்தினேன். அதனால்தான் I am that I am, நானே நானா இருக்கிற கர்த்தர் யாவே. ஹல்லேலூயா. யாவே நான் என்ன? I am that I am. யாவே அப்படின்னா அது அப்படியே மூச்சு உள்ள போய் வெளியே வரதான் யாவே. யாவே அவருடைய பேர் என்னது? யாவேனா என்னது? மூச்சு உள்ள வந்து மூச்சு விட்டு உள்ள வரதான் யாவே. ஹல்லேலூயா. யாவே அவருடைய பேர் என்ன அர்த்தம்? உனக்குள்ள இருக்கிற மூச்சு யாவே. ஹல்லேலூயா. That is God. I am that I am. மோசே நேரத்துல நீர் யார் என்று கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? I am that I am. உன்னை அனுப்பினேன் என்று சொல். எந்த பாடத்தில சொல். என் ஜனங்க விடுதலையோட தங்களுடைய மலைக்கு வந்து என்னுடைய ஆலயத்திலே அவர்கள் பலி செலுத்தி என்னை வணங்கும்படி அவர்களை விடு என்று சொல்ல. பார்வோன் இடத்துல பேசு. The time has come for you. மோசேக்கு முச்செடி நடுவே நின்று பேசின அதே தேவன் அந்த நேரத்தை குறித்து மோசேக்கு ஆடு மேய்ச்சி கொண்டு தன்னுடைய மாமனாருடைய ஆடோட நிம்மதியா தன்னுடைய வாழ்க்கையை கடத்தி விடலாம் என்று அவர் முதிர் வயதுல அங்க உட்கார்ந்து இருக்கும் போது கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் முச்செடியில வந்து நின்று பேசினார். ஹல்லேலூயா. என்று கண்ட ஏகீத்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. என்று கண்ட ஏகீத்தியனை என்றுமே இனி கசந்த மாறா மதுரமாக வசந்தமாய் வாழ்க்கை மாற. திருவாந்திரோ கனியாந்திரோ பிரகாஷ கனியாந்திரோ வாழ்க்கை மாற. நீரோடு நீ விதைத்தார் நீரோடு நீ விதைத்தார் நீரமாய் அறுத்திடுவாய். இஸ்ரவேலை காக்கும் தேவன் இஸ்ரவேலை காக்கும் தேவன் என்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. கசந்த மாறா மதுரமாகம் வசந்தமாய் கசந்த மாறா மதுரமாகம் வசந்தமாய் கண்ணீரோடு விதைத்தாய் அறுத்திடுவாய். கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவாய். இஸ்ரவேலை காக்கும் தேவன் இஸ்ரவேலை காக்கும் தேவன் சோர்ந்து போன உனக்கு அவர்
சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். புயல் வந்தாலும் இஸ்ரவேலை காக்கிறவர். ஹல்லேலூயா. அன்றைக்கு கர்த்தர் மறுபடியும் உன்னை எழுப்புவார். நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், தள்ளாடி இருக்கலாம். ஆனா தள்ளாடுகிற உன்னை கையை பிடிச்சு தூக்கி விடுகிற ஒரு தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன். உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன். நான் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றும்படி நான் இறங்கி வருவேன். உண்மையில் இறங்குவேன். எதையுமே பார்க்காத, உன்னை சுற்றிலும் இருக்கிறவங்கள பார்க்காத, உன்னுடைய வேலை ஸ்தலத்துல இல்ல நீ படிக்கிற இடத்துல இல்ல எங்கெல்லாலும் யார் என்ன பேசினாலும் சற்றாகிலும் நீ கவலைப்படாம இருந்தாதான் நீ கர்த்தருடைய பிள்ளை. சற்றாகிலும் அது உன்னை மாற்றக்கூடாது. அப்பதான் நீ எழுப்புதலுக்கு தயாரா இருக்கிறாய். கர்த்தர் சில காரியங்களை சொன்னார். அப்ப நான் சொன்னேன், என்னால முடியுமா? திரவியாந்திரோ யூத்ரோ ஷஹூத்ரோ காணியாந்திரோ திரேந்திரோ காணியாந்திரோ ஷஹூத்ரோ காணியாந்திரோ. அப்ப கர்த்தர் சொன்னாரு, உன்னை கொண்டு அநேக காரியங்களை நான் செஞ்சினேன். இந்த மலைகள் மேலே நடக்கும் போது நான் உன்னோட கூட இருந்தது நீ மறந்துட்டியா? எப்படிலாம் உன் கூட நான் இருந்தேன். உன்னை விட்டுருவேன் நானே? இல்ல ஆண்டவரே, சென்னைக்கு போயிட்டு வந்தாவே என்னுடைய பாடி முஞ்சி மாதிரி இல்ல, அதனால சென்னைக்கு போறதே நிறுத்திட்டேன். அவ்வளவா சென்னைக்கு போயிட்டு வந்தாவே என்னுடைய பாடி அந்த மாதிரி இல்ல. என் மெதிலே இருந்து பழகிட்டனால நான் எங்க வீட்டுக்கு கூட போறது இல்லை. சோ அதனால என்னால முடியுமா? அப்ப கர்த்தர் சொன்னாரு, நீ எப்படிலாம் உன்னை நடத்தின, நீ அத்தனை கிராமங்களும் முடிக்கும்படி கிருபை செஞ்சின. ஏன் உன்னை தெரிஞ்சுக்கொண்டேன்? எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல, எல்லாரிலும் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ அப்ப கூட இல்ல நான் அதுக்கு ஆயத்தம் இல்ல, நான் அதுக்கு ரெடி இல்ல அப்படின்னு சொல்ல போது இல்ல நான் உன்னை பயன்படுத்துன்னு சொல்லி உன்னை வைத்து நான் முடித்தினேன். மறந்து விட்டாயா? எத்தனையோ பேரை நான் கடைசி நாட்கள்ல பயன்படுத்தினேன். நீயோ நான் உன்னை அழைக்கும் போது நீ ஏன் இல்லை என்று சொல்லுகிறாய்? நீ செய்ய வேண்டிய காரியத்தை நான் உனக்கு ஏற்ற நேரத்தில் சொல்லுவேன். அதை நீ செய்யும்படி உன்னுடைய ஆயுதங்களையும் உலக ஆயுதங்கள் இல்ல, வேத வார்த்தைகள் உள்ள வல்லமையும் எடுத்துக்கொண்டு யாரை குறிச்சும் பேசாம, இந்த நேரத்துலதான் நிறைய பேர் நிறைய காரியங்களை கொண்டு மைண்ட கெடுப்பாங்க. அதை தூக்கி எறிஞ்சிட்டு let it fly away from me. மைண்ட கூட I don't want all those things. என் மைண்ட்ல கூட எனக்கு I don't want anything of that sort. என் மைண்ட்ல எனக்கு அது தேவையில்லை. ஏன்னா கர்த்தர் நான் அழைச்சிருக்கிறார், அவருடைய ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு. நீங்க இன்னைக்கு ஒரு சொல்லுவீங்க, தூக்கி வைப்பீங்க, நாளைக்கு என்ன தூக்கி கீழே போடுவீங்க. இன்னைக்கு பாஸ்டர் என்ன கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லுவீங்க. உங்க கண்டுக்காததெல்லாம் நான் நிறைய பார்த்துட்டேன், உங்களையும் பார்த்துட்டேன். உங்களுடைய உள்ள இருக்கிற விஷத்தையும் நான் தெரியும் எனக்கு. அன்னைக்கு பாஸ்டருக்கு தெரியல, எவ்வளவு வேணா மிளகா அரைக்கணுமோ தலையில உட்கார்ந்து அம்மிக்கல்ல வச்சு மிளகா நல்லா அரைச்சி. ஆனா இன்னைக்கு நீங்க மிளகாய் என் தலையில அரைக்க நான் விடவே மாட்டேன். ஏன்னா I am not bothered about anything. I am just bothered about him and his glory. அவருடைய மகிமையை குறித்து நான் கவலைப்படுகிறேன்.
அவருடைய மகிமையின் வல்லமையை குறித்து கவலைப்படுகிறேன். சாத்தானே, என் ஜனங்கள் மூலமாக என்ன விதமான காரியங்களை கொண்டு வந்து தீங்காய் என்னை குறித்து பேசினாலும் எனக்கு சட்டாயிலும் கவலை இல்லை. இதே சென்னைக்கு கர்த்தர் என்னை கொண்டு வருவார். ஈவினிங் சர்வீஸ் ஆரம்பிப்போம். கர்த்தர் சாத்தானின் வல்லமைகளை கலைப்பார். Hallelujah. Rabandro ka shahutro ka niandro. Dribia ka traka shahutro ka niandro. I need a very வல்லமையான குரூப் என்னோட கூட இருந்து கர்த்தரை துதிக்கிற பாட்டு அன்னைக்கு 2005 இப்படிதான் பாடுவோம். துதிப்போம் தேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் என்றும் என்று மாறாயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். நேற்றும் என்றும் என்று மாறாயேசுவை நான் என்றும் உம்மை குறித்து நான் சொல்லுவேன். ஜனங்களை நான் விடுவிப்பேன். உங்க நாமத்தில் நீ என்னை அனுப்புகின்ற இடத்துக்கு எல்லாம் செல்லுவேன். நான் உம்மை குறித்து நான் சொல்லுவேன். உங்க நாமத்தை குறித்து சொல்லுவேன். நீங்க யாரெல்லாம் தெரிந்து கொண்டீரோ அவர்கள் மத்தியில் நான் துதித்திடுவேன். உம்மை துதிக்கின்ற சத்தம் கேட்டு அநேகர் ஓடி வருவார்கள். வந்தவுடன் விடுதலையின் கீதத்தை நாங்க பாடி 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 துதிப்போம். உங்க விடுதலையின் கீதங்களை நாங்க பாடி 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 துதிப்போம். சர்வ வல்ல தேவன் அவரே, இது கடைசி காலம் அல்லவா? என்னுடைய வருகை சமீபமாயிருக்கிறதை எல்லோரும் அறிகிறார்கள். என்னுடைய வருகை சமீபமாயிருக்கிறதை எல்லோரும் அறிகிறார்கள். புற ஜாதிகள் தங்கள் வார்த்தையால் நீ வருகின்றீர் என்று சொல்லுகிறார்கள். அதை கேட்கும் போது இதயத்துக்கு என்ன ஒரு ஆனந்தம் இல்லையா? அதை கேட்கும் போது இதயத்துக்கு என்ன ஒரு ஆனந்தம் இல்லையா? இன்னைக்கு பூர ஜாதிகள் சொல்கிறார்கள் உங்க ஆண்டவர் வருகிறார் போல. கடைசி நாட்களில் வேதத்தில் எழுதியிருக்கிறவை நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். கடைசி நாட்களில் வேதத்தில் எழுதினது போல நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். யார் சொல்றா? பூர ஜாதிகள் சொல்கிறதை செவிகளால் கேட்கின்றேன் நான். நீங்க வரப்போகிறீர்கள் என்று அவர்களே நம்மிடத்தில் வந்து சொல்லுகிறார்களே. எங்க ஊழியம் சாதாரணமானது, ஆனோ நீரோ ஊழியம் செய்கிறீர். புறஜாதிக்கு யாரு இதை சொல்லி இருப்பார்கள் என்று பார்த்தா தூதர்கள் சொல்லி இருப்பார்கள். இந்த தூதர்களின் ஊழியத்திலே நாம் ஆண்டவரை துதிக்கின்றோமே. இதோ பக்கத்தில் ஒரு வல்லமை நிறைந்த தூதர் என் அருகில் நிற்கிறதை நான் பார்க்கிறேன். பெரிய பட்டயத்தோடு இருந்து கர்த்தருடைய சேனைக்கு பலமாய் இருக்கிறதை பார்க்கிறேன். என் இடது பக்கத்திலுமே தூதர்கள் இருக்கிறதை, இங்கு அநேக தூதர்கள் அநேக காரியங்களுக்காக நின்றிருக்கிறார்கள்.
எனக்கு எதை குறித்தும் கவலை இல்லை. யார் என்ன சொன்னாலும் கலங்க மாட்டேன். என் தேவனின் சித்தம் நிறைவேறுகின்ற காலம் இது, அதை நான் செய்திடுவேன். கர்த்தருடைய கமாண்டோ டீம் இன்று எழும்பும் நேரம் இதுதான். தேவரே உங்க வல்லமையோடு நீங்க எழுந்திருவே தேவனே. ஹalleluya. Yes Lord. அலைகள் வருகிறது, அலைகளை தாண்டுவோம். அலைகளை தாண்டுகிற வல்லமையை கர்த்தர் நமக்கு முன்பாக அனுப்புகிறார். காக்கும் கரங்கள் ருபாஷஹோ காத்திருவார் கிருபையார். Don't increase. கரங்கள் ஒன்றனக்கு காத்திருவார் கிருபையார். ருபாஷதம் கனகானியாந்தரோ பிரேந்திரோ ஷஹுத்ரோ கனியாந்தரோ. ஹல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். நம்புவேன். இயேசுவை போராட்டம் வரினும் தேவன் தாங்கினாரே. போராட்டம் வரினும் தேவன் தாங்கினாரே. நேச கொடியர் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை. எல்லாரும் பாருங்க. நம்புவேன். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டமந்தை முதல ஜாலம். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டமந்தை முதல ஜாலம். கர்த்தருக்கு கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை. சொல்லுங்களா? இயேசுவை நம்புவேன். நம்புவேன். Come on, come on. நீங்க பாடாதீங்க.
இரவு நேரத்துல கனவுல சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது அவ கர்த்தர் தட்டி எழுப்பி, எந்த அளவுக்கு நீ அவிசுவாசமா இருக்க, எந்த அளவுக்கு நீ அவிசுவாசமா இருக்க, ஏன் வாழ்க்கை வந்து கேட்க மாட்டேன், ஏன் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்க, எந்த அளவுக்கு நீ அவிசுவாசமா இருக்க, உன்னை நடத்தின கர்த்தர் நான், இப்படிலாம் நடத்தினேன், அதே தேவன் ரட்சிப்பெண் நாளிலே மறுபடியுமா வல்லமை இறங்குகிறார். நீ போகும் இடமெல்லாம் தேவனாய் கர்த்தர் உன்னோட கூட இருப்பார். உனக்கு உன்னை எதிர்த்து நிற்பபடி உன்னை ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோட கூட இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன். ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். உனக்கு விரோதமாக குறை கூறுகிறவனை இராமல் எடுத்து போடுவேன். ஏனென்றால் நான் கர்த்தர், யாரை குறித்தும் நீ அஞ்ச வேண்டாம். உனக்கு விரோதமாக குறை சொல்லுகிறவனை பூமியில் ஆறபடி எடுத்து போடுவேன், தூக்கி எறிந்து போடுவேன். உன்னை எதிர்க்கிறவன் ஒருவனும் இல்லை. யோசுவாவே, மோசேயின் அபிஷேகத்தை நான் உனக்கு கொடுத்தேனே, நீ எந்த மட்டும் அவிசுவாசத்தோடு அமர்ந்திருப்பாய். உன் நேரம் வந்தது, நீ எழும்ப வேண்டிய நேரம் வந்தது. மகனே மகளே, சிந்தித்துப்பார், எண்ணிப்பார் கர்த்தர் உனக்கு செய்த நன்மையை. Count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one, and it shall surprise you what the Lord has done. Anybody better பாக்கியங்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம். அநேகமாம் ஆயிரங்களை உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதித்த தேவன் நான் தானே. உன் குறைகளை எல்லாம் மாற்றினவர் நானே. உனக்காக எல்லாவற்றையும் நன்மை செய்வேன். ஏனி பாதி பெற்ற பாக்கியங்கள் ஆசீர்வாதம். Count your blessings, name them one by one. Count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one, and it shall surprise you what the Lord has done. Speak for some time. Hallelujah, praise. Hallelujah.
புகலிடமானதா சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்மை ஜீவித்திட கிருபையும் அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக போக்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக போக்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்கள் எல்லாம் நம்மளை ஆண்டவராகிய தேவன் கண்ணன்மணியை போல பாதுகாத்திருக்கிறார். இந்த ஜூலை மாதம் 1ஆம் வாரத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். அப்படி என்றால் இந்த 2026ல ஃபர்ஸ்ட் 6 months வந்து ஆண்டவராகிய தேவன் இவ்வளவு அழகாக நம்மளை வழி நடத்தி வந்ததுக்காக ஆண்டவருக்கு கை தட்டி ஒரு நன்றி நேரத்துல நம்ம ஆண்டவருக்கு நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, கண்ணன்மணியை போல எங்களை இந்த 6 மாதம் நீர் எங்களை காப்பாற்றி வந்தபடினாலே உமக்கு இருதயத்தின் ஆழத்துல இருந்து நாங்க நன்றி சொல்லுகிறோம். அப்பா, நீ செய்த மகா பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த ஃபர்ஸ்ட் 6 months எப்படி போச்சு, எப்படி இந்த இயர் ஆரம்பிச்சது, எப்படி இவ்வளவு 6 மாதம் ஆண்டவர் இவ்வளவு அழகா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில நிச்சயமாக நான் நம்புகிறேன் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை அவர் செய்திருப்பார். ஏன்னா நீங்க எதிர்பார்க்காத காரியங்களை ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். இந்த ஜூலை மாதத்துல கூட நம்ம அடுத்த இதுவும் நம்மளுக்கு செகண்ட் நியூ இயர் மாதிரி தான். இந்த அடுத்த 6 மாதங்களும் ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறும்படி நம்ம ஆண்டவர் இடத்துல ஜெபிப்போம். நம்மளுடைய சித்தம் இல்ல ஆண்டவரே, என் சித்தம் இல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தமே என்னை வைத்து நீர் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்ற ஆண்டவர் இடத்துல நீங்க கேளுங்க. இந்த ஜூலை மாதம் 1ஆம் வாரத்திலே ஆண்டவர் இவ்வளவு அழகா நம்மளை வழி நடத்தி வந்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகள் மிகவும் பெரிதா இருக்கிறது. நம்ம போக்கிலும் வரத்திலும் எத்தனையோ நேரங்களில் நம்மளுடைய பலவீன நேரங்களிலே, நம்மளுடைய உடல் சோர்வின் நேரங்களிலே, நம்மளுடைய ஆவியின் சோர்வின் நேரங்களிலே, நம்மளுடைய ஆத்மா சோர்வின் நேரங்களிலே அனைத்திலும் யார் ஒருத்தர் நம்ம கூட இருந்தார் என்று யாராச்சும் நம்ம கிட்ட வந்து கேட்டு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நிச்சயமா அது யாரா இருப்பாங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரும் அவருடைய கிருபை மட்டும்தான் இந்நாள் வரைக்கும் நம்மளை நடத்தி இருக்கிறது. நம்மை மட்டும் இல்ல, நம்மளுடைய குடும்பத்தையும் இவ்வளவு அழகா ஆண்டவர் வழி நடத்தி இருக்கிறார். சோ எப்பொழுதுமே ஒரு நன்றி உள்ள ஒரு இருதயத்தோட, எதை குறித்தும் புலம்பாம ஐயோ எனக்கு இது நடக்கலையே, எனக்கு அது நடக்கலையே, நான் வருஷத்தின் ஆரம்பத்துல என் வாழ்க்கையில இது நடக்கணும் அது நடக்கணும்லாம் நான் எதிர்பார்த்தேன். ஆனா 6 மாசம் நான் முடிஞ்சிருச்சு, ஆனா இன்னமும் எனக்குள்ள எந்த ஒரு மாற்றமும் தெரியல. நீங்க இருதயத்துல யோசிக்காம புலம்பாமல் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்ல சொல்ல, ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல, இந்த வரப்போகிற அடுத்த 6 மாதமா இருக்கட்டும், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிற காரியம் மகா பெரிய காரியமாக இருக்க போகிறது. இந்த நேரத்துல கூட நம்மளுடைய பாஸ்டர் சொன்னது போல ஒரு எழுப்புதல், நிச்சயமாக அதை நீங்கள் விசுவாசிங்க. ஆண்டவராகிய தேவனுடைய சித்தம் இந்த பூமியிலே நிறைவேறணும். எப்படி பரலோகத்திலே அவருடைய சித்தம் நிறைவேறுகிறதோ அதே போல பூமியிலும் அவருடைய சித்தம் நிறைவேறணும். பூமியில அவருடைய சித்தம் நிறைவேறணும்னா யார் அதை வந்து செய்யணும்? பூமியில எப்படி அவருடைய சித்தம் நிறைவேறும்? நம்மள மாதிரி விசுவாசிகள் மூலமாக தான் ஆண்டவருடைய சித்தம் பூமியில நிறைவேறும். சோ நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என்னையும் அதுல ஒரு பங்காக, என்னையும் அதுல ஒரு பாத்திரமாக நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. அதற்கேற்ற ஒரு பாத்திரமாக என்னை மாத்துங்க ஆண்டவரே. என்னுடைய சுயமான காரியங்களை நான் ஒதுக்கி தள்ளி வைத்து விட்டு உம்முடைய காரியங்களே எப்பொழுதுமே நான் சிந்திக்கும்படி, உம் நாமம் மகிமைப்படுகின்ற காரியங்களே எப்பொழுதும் நான் செய்யும்படிக்காக எனக்கு ஒரு இருதயத்தை எனக்குள்ள வைங்கன்னு அனுதினமும் நீங்கள் ஆண்டவரிடத்துல ஜெபிக்க
ஜெபிக்க வேண்டும். இந்த நாளில கூட சொன்னது போல ஒரு சோல்ஜர், ஒரு கமாண்டோ, ஜாஷுவா ஜெனரேஷன், அதற்கு அந்த சோல்ஜர்ஸ்லாம் என்ன போட்டிருப்பாங்க? ஹெல்மெட் போட்டிருப்பாங்க, பெல்ட் போட்டிருப்பாங்க, அந்த ஸ்வோர்ட் வச்சிருப்பாங்க, ஷூஸ் போட்டிருப்பாங்க. நம்ம பைபிள்ல கூட அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். அவருடைய ஒவ்வொன்றும் சொல்லுங்க பாப்போம். ஹெல்மெட் எதுவாக இருக்கு? என்ன தலை சீரா? ரட்சணியம் என்னும். எப்பொழுதும் நம்ம அவருடைய ஆர்மர் ஆஃப் காட், ஆண்டவருடைய அந்த ட்ரெஸ்ஸை எப்பொழுதுமே நம்ம அணிந்து கொள்ளணும். ஆண்டவர் வா என்று கூப்பிடும் போது உடனே எந்திரிச்சு ரெடியா நம்ம கிளம்பணும். இல்ல ஆண்டவரே ஹெல்மெட்டை வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன், என் ஷூஸை நான் ஒழுங்கா போடலன்னு நம்ம சொன்னோம்னா அது ஆண்டவருக்கு அவருடைய பார்வையில ஒரு விருப்பம் இல்லாத காரியமாக இருக்கணும். எப்பொழுதுமே அவருடைய அந்த ஆர்மர் ஆஃப் காடை நம்ம அணிந்திருக்கணும். அவருடைய சுவிசேஷத்தின் பட்டயத்தையும் நம்மளுடைய எல்லா காரியங்களும், விசுவாசம் என்னும் பாதரட்சை, எல்லாவற்றிலும் என்னெல்லாம் அந்த பைபிள்ல இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் நம்ம அணிந்து ரெடியா இருக்கணும். அப்படி என்றால் முதலாவது நமக்குள்ள என்ன இருக்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தை அதிகமாக நமக்குள்ள காணப்பட வேண்டும். அவருடைய வார்த்தையை வாசிக்க 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 நம்ம சோல்ஜர், அவருடைய ஆர்மியில நம்ம ரெடியா இருப்போம். சோ இப்போதான் நீ வா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எந்திரிச்சு அவருடைய சித்தத்தை நிறைவேறும்படிக்காக நம்ம போக வேண்டும். இப்படியாக ஆண்டவர் உங்களையும் நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் இவ்வளவு அழகா நம்மளை நடத்தி வந்திருக்கா. நம்ம சபை ஜனங்களா இருக்கட்டும், உங்க எல்லாரையும் பார்க்கும்போது இவ்வளவு தூரம் நம்ம எல்லாம் வளர்ந்து வந்திருக்கோம். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஆண்டவர் இன்னும் அதிகமாக நம் சபை ஜனங்களை பயன்படுத்த வேண்டும், அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அனுதினமும் நீங்க ஜெபிங்க, நானும் ஜெபிக்கிறேன். நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் முதலாக நம்ம ஆண்டவரையும் ஆண்டுடைய காரியங்களையும் வைக்கும் போது அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து கொடுப்பார். வேற எந்த ஒரு காரியத்தையும் பார்க்காம அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க என்ன அப்படி பேசிட்டாங்க, அவங்க எப்படி என்ன இப்படி பேசலாம் அப்படி என்றெல்லாம் நீங்க யோசிக்காம, எதை பற்றியும் கவலைப்படாம ஆண்டவரே கிறிஸ்துவையே நோக்கமாக வைக்கும்படிக்காக ஒரு இருதயத்தை நமக்குள்ள ஆண்டவர் வைக்கும்படி நம்ம ஜெபிக்க வேண்டும். அப்போ அவருடைய நாட்கள்ல கூட இயேசு கிறிஸ்து இங்க சீஷர்கள் மத்தியில அவரோட இருந்து இந்த பூமியில ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது கூட அவங்க சீஷர்கள்லாம் ஒரு நேரத்துல படகுல சென்று கொண்டிருந்தாங்க. பைபிள்ல நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அப்ப திடீர்னு என்ன ஆச்சு? காற்று பயங்கரமா வீசுச்சு. அலை பயங்கர ஹைட்டா மேல போச்சு. அந்த போட் அவ்வளவு ஹைட்டா மேல போயிட்டு கீழே போட்டுச்சு. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமா யாருக்குள்ளயும் யாருடைய இருதயத்துக்குள்ளயும் இயேசு கிறிஸ்துவே கூட இருக்கிறாங்க, சீஷர்கள் கூட இருந்தாலும் அவங்களுக்குள்ள என்ன காணப்பட்டது? பயம் காணப்பட்டது. அதே மாதிரிதான் நம்ம பார்க்கிற சுத்தி இருக்கிற சூழ்நிலையா இருக்கட்டும், நிறைய காரியங்கள் நம்மளுக்கு விரோதமாக, நிறைய பேர் நம்மளுக்கு விரோதமாக பேசுகிறத கேட்கும் போது நமக்குள்ளே பயம் வருகிறது. அப்படிப்பட்ட நேரத்துல அப்ப யார் அங்க வந்தா? தூரத்துல தண்ணீர்ல ஏசு கிறிஸ்து அங்க தூரத்துல தண்ணீர்ல நடக்கிறத பார்த்தோன்னே இவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டாங்க? ஐயோ ஏதோ பேய் தான் வருது போல, தண்ணீர்ல திடீர்னு பேய் தான் ஏதோ நிக்கிறாங்க போல அப்படின்ட்டு. ஆனா கிட்ட வரதான் பேதுரு பார்க்கும்போது அது யாரா இருந்தாங்க? ஏசு கிறிஸ்துவா இருந்தாங்க. ஏசு கிறிஸ்துவாக இருந்து அந்த காற்றையும் கடலையும் எல்லாவற்றையும் அவர் அமைதிப்படுத்தினார். அவர் ஒரு சொல்லினாலே எல்லாமே அமைதியாக மாறினது. சோ ஏசு கிறிஸ்து நம் படகுல இருக்கும் போது அக்கறையை நம்மளால் நிச்சயமாக கடக்க முடியும். ஏசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கும் போது நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகமும் உலகத்தின் காரியங்களும் நமக்கு கொடுக்காத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டுடைய காரியங்கள் நம்மளுக்கு நிச்சயமாக கொடுக்கும். சோ நீங்களும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் அதிகமாக கிறிஸ்துவை சேரும்படிக்கு இன்னும் அதிகமாக draw me nearer என்ற ஒரு பாடல் இப்படியாக இருக்குது. இன்னும் கிட்ட உம்மை நெருங்கி சேர வேண்டும் என்னுடைய ரட்சகா என்று அனுதினமும் உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சியும் அப்படியாக தான் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த உலகமும் உலகத்தின் காரியங்கள் கிட்ட நான் போகாம உம்மை கிட்ட நெருங்குகிற ஒரு இருதயத்தை எனக்குள்ள தாங்க. அனுதினமும் வேதத்தை வாசித்து ஜெபித்து ஆண்டவருக்கு என்ற ஒரு நேரத்தை நான் முக்கியமாக உங்க அனுதின வாழ்க்கையில நீங்க செலவு செய்ய வேண்டும். அப்படி இருக்கும் போதுதான் ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உயரத்துக்கு நீங்க எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களை கொண்டு போவார். நீங்க நிறைய பேர் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. நான் உலகத்தின் ஜனங்களை பற்றி சொல்லல.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து எத்தனையோ ஜனங்கள் உலகத்துல சக்சஸ்ஃபுல்லா மாறி இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் நீங்க போய் கேட்டீங்கன்னா அவங்க நிச்சயமாக சிறு வயதுல ரொம்ப கடினமாக உழைத்து ஆண்டவரை ரொம்ப முக்கியத்துவமாக வைத்தவர்களாக தான் நிச்சயமாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை ஒருபோதும் ஆண்டவர் கைவிடாமல் எதிர்காலத்தை மிகவும் சிறப்பாக அவங்க எப்படிலாம் எதிர்பார்க்கிறாங்களோ எதிர்பார்க்கிறதை காட்டிலும் அதிகமாக ஆண்டவர் அவர்களுக்காக செய்து கொடுப்பார். சோ அதனால நான் இந்த நேரத்துல கூட நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். நீங்க இன்னும் அதிகமாக வேதத்திலும், இன்னும் அதிகமாக ஊழிய காரியங்களிலும், இன்னும் அதிகமாக ஆராதனை நேரத்திலையும், ஏன்னா நம்ம சண்டே 6 நாள் நம்ம இஷ்டத்தின் காரியங்களை நம்ம செய்கிறோம். ஒரு நாள் தான் நம்ம சர்ச்சுக்கு வரோம். அந்த நேரத்துல நம்ம ஆராதிக்கும் போது நம்ம முழுமையாக நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுமையாக ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து அவரை நம்ம துதித்து ஆராதிக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நீங்க கேட்கிறதெல்லாம் அவர் அன்புடன் உங்களுக்கு கொடுப்பார். மேகி சொன்னது போல